டாக்டர் போய் பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு கேன்சர் மாதிரி இருக்குது, பயாப்சி எடுக்கணும் அப்படின்னோடனே பயந்துட்டு வீட்டுக்கு ஓடிடுவாங்க. வீட்டுக்கு ஓடிட்டு அதோடையே திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வராமல் தே வில் வெயிட் ஃபார் 3 months 4 months. இந்த 3-4 monthsல என்ன ஆயிரும்னா அந்த கேன்சரு மேலே உள்ள பகுதிகள் கீழே உள்ள பகுதிகளெல்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த பாதை தானே மூச்சு போகிற பாதை. இப்போ அது கேன்சர் வந்து அது குரல் வலை மூவ் ஆகிறதே அது கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணிடும். அப்போ என்ன ஆகும், மூச்சு விடுறதே சிரமமாயிடும். அந்த மாதிரி சமயத்தில் டெம்பரவரியாக பைபாஸ் பண்ணுறதுக்காக கீழே ஒரு ஹோல் போடுவாங்க. இந்த இடத்துல பிளாக் இருக்குது, காற்று உள்ளே போகாது. இப்போ தே வில் புட் அ ஹோல் தேர் ஃபார் த லங்ஸுக்கு காற்று போகிறதுக்காக இங்கே ஒரு ஹோல் போடுவாங்க. இது யாருக்குன்னா லேட் ஸ்டேஜில் வர பேஷண்ட் மட்டும்தான். ஏர்லி ஸ்டேஜில் வர பேஷண்ட்டுக்கு இது எதுவுமே கிடையாது. தே வில் பி ட்ரீட்டட் வித் வெரி சிம்பிள் ரேடியேஷன் அண்ட் தே வில் பி சென்ட் ஹோம். ஓ, ஸோ சிம்பிள். ஸோ ஏர்லியாக வந்துட்டோம் அப்படின்னா சர்ஜரியே இல்லாமல் ரேடியேஷன்லேயே ட்ரீட் பண்ணுறீங்க. 100%. இன்ஃபேக்ட் கீமோ கூட தேவை கிடையாது ஏர்லி ஸ்டேஜில் வரும்போது. இமேஜின். ஓகே, மைண்ட் ப்ளோவிங்காக இருக்குது டாக்டர். ஆக்சுவலாக இந்த அவேர்னஸ் இல்லாதனால தான் இவங்க வந்து ட்ரக்கியாஸ்டமி வரையும் போகிறாங்க. எக்ஸாக்ட்லி. குரல் வலையில் மாற்றம், குரலில் மாற்றம். ஏன்னு டாக்டர் கேன்சர்னு சந்தேகப்படுறாருன்னா சுற்றி இருக்கிறவங்க யார் சொல்கிறதையும் கேட்கக்கூடாது. உங்கள் வீட்டில் பக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, ஏற்று வீட்டில் இருக்கிறவங்க பயமுறுத்துறதை கேட்கக்கூடாது. டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுட்டு அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு சொல்கிறத கேட்டிங்கன்னா யூ கேன் கெட் பேக் டு அ நார்மல் இண்டிவிஜுவல். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து ஒரு 2-3 பேர் போயிட்டு டாக்டரை மீட் பண்ணி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துறாங்க அப்படின்னா எனக்கு சந்தோஷம் தானே. பயந்துட்டு இருக்கிற பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் வந்துட்டா சந்தோஷம். ஓகே டாக்டர், சூப்பர். ஸோ நம்ம கோல் நம்ம கிளியராக இருக்கும். ஆனால் நீங்கள் லாஸ்ட்டில் ஒரு ஹூக்கு ஒன்று போட்டுருவீங்க, வரலன்னா என்ன நடக்கும், வரலன்னா என்ன நடக்கும். பாசிட்டிவாக பேசுகிற மாதிரியே பேசுகிறீங்க, லாஸ்ட்டில் ஒரு பயமுறுத்தி விட்டுறீங்கல்ல. பயமுறுத்தலை, இது நடந்துடக்கூடாதுன்ற அக்கறையில் சொல்கிறேன் நான்.